ஒரு சினிமா லவரா இருந்தா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்த்தே ஆகணும். நான் இப்ப ரீசெண்டா பார்த்த மூவி தான் ஃபேமிலி படம். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா உதய் கார்த்திக் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். இவங்க கூட அம்மா அப்பா அவங்க கூட பிறந்த 2 பிரதர்ஸ். இந்த படத்தோட ஹீரோ சினிமா டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசையில் இருப்பாரு. அதனால இவர் கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ல போயிருவாங்க. அவர் சொல்ற கதைனால சில பிரச்சனைகள் எல்லாம் வந்துருது. அதனால அந்த படம் டிராப் அவுட். திரும்ப எப்படியாவது படம் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னு சொல்லி ஃபேமிலியே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஒரு படத்தை. அவங்க பண்ண படத்தை எடுத்தாங்களா இல்லையா, இல்ல ரிலீஸ் ஆச்சா இல்லையா தான் அந்த படத்தோட மீதி. இந்த படத்துல மேயதமான் விவேக் பிரசன்னாவோட ஆக்டிங் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஹீரோவும் என்னையோட சேர்த்து நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. பொதுவா எல்லாரோட ஃபேமிலிலயும் நமக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சா எல்லாருமே எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா நீ பண்றா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சப்போர்ட்டிவா நிப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட பிளஸ்ன்னு நினைக்கிறேன். நடிச்சிருக்கக்கூடிய எல்லா கேரக்டருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. மோஸ்டா இந்த படம் வந்து யாருக்குமே தெரியல. சோ ஃபைனலி இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படங்க. இந்த படத்தை நம்ம சேனல் தர ரேட்டிங் 5க்கு 4.0. இன்னும் இந்த படம் தியேட்டர்ல தான் ஓடி